ನಮ್ಮ ಸಂಸ್ಥೆಯ ಕಾರ್ಯಕಾರಿ ನಿರ್ದೇಶಕರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಫಾದರ್ ವರ್ಗೀಸ್ ಪಲ್ಲಿಪುರಂ ಅವರು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೂ ಕೂಡ ನಾವು ಸ್ವಾಗತವನ್ನು ಬಯಸೋಣ. ಎಲ್ಲ ಕೇಂದ್ರದ ನಿರ್ದೇಶಕರುಗಳು ಫಾದರ್ ಆನಂದ್, ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ನಿರ್ದೇಶಕರು ಫಾದರ್ ದಂಡಾವತಿ ಅವರಿದ್ದಾರೆ, ಫಾದರ್ ಫಿಲಿಪ್ ಅವರಿದ್ದಾರೆ, ಫಾದರ್ KJ ಜೋಸ್ ಇದ್ದಾರೆ, ಫಾದರ್ ದೀಪು ಫಾದರ್, ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ವಿಶೇಷವಾಗಿ ಸ್ವಾಗತವನ್ನು ಬಯದು, ಹಾಗೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಮುಖ್ಯ ಕೇಂದ್ರ ಬಿಂದು ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿಯ ಮುದ್ದು ಮಕ್ಕಳೇ, ನಿಮಗೂ ಕೂಡ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಸ್ವಾಗತವನ್ನು ಬಯಸ್ತಾ, ಹಾಗೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಮಾಧ್ಯಮ ಪ್ರತಿನಿಧಿಗಳಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಸ್ವಾಗತವನ್ನು ಬಯಸ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಮತ್ತೆ ಇನ್ಯಾರು ಹೆಸರು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಪ್ರತ್ಯಕ್ಷ ಪರೋಕ್ಷವಾಗಿ ಯಾರೆಲ್ಲ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪ್ರಸಿದ್ಧ ತಮಿಳು ನಟ ಮತ್ತು ಮೈಮ್ ಕಲಾವಿದರು. ಇವರು ತಮ್ಮ ಅಭಿನಯದ ಮೂಲಕ ಪ್ರೇಕ್ಷಕರ ಮನ ಗೆದ್ದಿದ್ದಾರೆ. ಮೈಮ್ ಗೋಪಿ ರವರು ತಮ್ಮ ವೃತ್ತಿ ಜೀವನದ ಆರಂಭದಲ್ಲಿ ಮೈಮ್ ಕಲೆಯನ್ನು ಕಲಿತರು ಮತ್ತು ಅದರಲ್ಲಿ ಪರಿಣಿತರಾದ. ரொம்ப அழகா பேசுறா தங்கச்சி, எனக்கு பெரிய வாழ்த்து தங்கச்சி. வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, அது பெரிய வாழ்த்துக்கள். இங்கே உள்ள வரும்போது பயங்கர சந்தோஷம் எனக்கு. என்னன்னா இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கூட வச்சுட்டே இருக்காங்களே. நாங்கள்லாம் ஊரில் இருக்கோம், நிறைய கள்ளங்கபடம் வச்சுட்டே இருக்கோம். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அவன் கார் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், இத்தனை குழப்பத்துக்கு நடுவில் நாங்கள் உள்ள வந்து சொல்ல போலியாக ஒரு சிரிக்கிறோம். ஆனால் நான் பார்த்த குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க, உண்மையாக சிரிக்கிறது. பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நல்லா கை தட்டிக்கலாம். நான் முதல் வருஷத்துல இந்த குழந்தைங்களாம் டான்ஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் மைம் பார்த்தேன், சூப்பரா மைம் பண்ணாங்க. நாங்களாம் மைம் கத்துக்கிறதுக்கு 34 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் மைம் கத்துக்கல. நாங்களாம் சூப்பர்ரா, வாடா முன்னாடி வாடா, அப்பதான் மறக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இன்னும் மைம் கற்றுக்கிட்டே இருக்கோம். அந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக மைம் பண்ணாங்க, அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அந்த அதில் வந்து ஆண்பால் பெண்பால் எல்லாம் தாண்டி ஒரு கான்செப்டை பிடிச்சி நிறைய யூடியூப் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து மியூசிக் எடுத்து எடிட் பண்ணி அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் மைம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் சூப்பர் மைமர். அது யார் கற்றுக் கொடுத்தாலும் அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இப்போ மேடையில் வரும்போது எங்களுக்கெல்லாம் வந்து எப்போதுமே என் லூ பிலி ஃபாதர் தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. நான் இங்கே வந்ததுக்கு காரணம், முக்கியமான காரணம் என் சகோதரர் அவர் தான். நான் இந்த கிரெடிட் எல்லாம் அவருக்கு தான் போய் சேரும். பணம் காசு எப்போ வேணா சம்பாரிச்சுப்பேன், நல்ல மக்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. அந்த விசில் அடி, நல்லா அடிக்கிற விசில். இல்லடா விசில் அடிக்கூடாதடா, தப்புடா. அந்த புள்ள விசில் அடிக்குது சொன்னா மூளை வேலை பார்க்கல. நான் ஒரு வாட்டி கை தட்டி வார்த்தையில சொன்னேன், ஏன் கை தட்டினீங்க? ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொன்னாலே உன் மூளை கேட்குது, அப்ப நீ சொன்னா கேட்கும். ஒரு ரக்கம் சொல்லு, சூப்பரா வருவேன்னு சொல்லிப்பார், அட்டகாசமா வருவீங்க. ஏதாவது என்ன பாட்டு போட்டீங்க? நல்லா
ಫಾದರ್ ವರ್ಗೀಸ್ ಪಳ್ಳಿಪುರಂ, ಬಾಸ್ಕೋ ಸಂಸ್ಥೆ ನಿರ್ದೇಶಕರು. ಸುಮಾರು 44 ವರ್ಷಗಳಿಂದ ಬಾಸ್ಕೋ ಸಂಸ್ಥೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಸಿಟಿಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರೋದು, ಸಂಕಷ್ಟದಲ್ಲಿ ಇರೋ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ. ಈ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ನಮಗೆ ಸ್ಫೂರ್ತಿ ಕೊಡ್ತಾ ಇರೋದು ಸಂತ ಜಾನ್ ಬಾಸ್ಕೋ ಅವರು. ಡಾನ್ ಬಾಸ್ಕೋ ಅವರು ಇಟಲಿ ದೇಶದಲ್ಲಿ ಅವರೊಬ್ಬರು ಗುರುಗಳು, ಪಾದ್ರಿ. ಅವರು ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಸಂಸ್ಥೆ ಶುರು ಮಾಡಿದರು, ಡಾನ್ ಬಾಸ್ಕೋ ಸಂಸ್ಥೆ ಅವರ ಹೆಸರಲ್ಲಿ. ಆ ಸಂಸ್ಥೆ ಈಗ ಸುಮಾರು 136 ದೇಶಗಳಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ, ಯುವಕರಿಗೋಸ್ಕರ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ನಾವು ಇಲ್ಲಿ ಬಾಸ್ಕೋ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಹಲವಾರು ಕಡೆ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ, ಅದು ಮನೆ ಬಿಟ್ಟು ಬರ್ತಾರೆ ಮಕ್ಕಳು, ಕೆಲ ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ತಾರೆ. ಆ ಮಕ್ಕಳನ್ನ ನಾವು ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೊಂದು ದಾರಿ ತೋರಿಸೋದು, ಅವ್ರಿಗೆ ವಾಪಸ್ಸು ಮನೆಗೆ ಕಳಿಸೋದು, ಆ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. ಈ ಒಂದು ತಿಂಗಳು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ತಿಂಗಳು, ಯಾಕಂದರೆ ಈ ತಿಂಗಳು 31ನೇ ತಾರೀಕಿಗೆ ನಾವು ಡಾನ್ ಬಾಸ್ಕೋ ಅವರ ಹಬ್ಬ ಆಚರಿಸ್ತಾ ಇರೋದು. ಪ್ರಯುಕ್ತ ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇತ್ತು, ರಸಪ್ರಶ್ನೆ ಸ್ಪರ್ಧೆ ಇತ್ತು, ಇವತ್ತು ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಕಾರ್ಯಕ್ರಮ ಸಹ ಇತ್ತು. ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಹಲವಾರು ಪ್ರತಿಭೆಗಳಿದೆ. ಆ ಪ್ರತಿಭೆಗಳು ಒಂದೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದೊಂದು ಮುಕ್ತಾಯ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇವತ್ತು ಆಗ್ತಾ ಇರೋದು. ನಮ್ಮ ಆಕ್ಟರ್ ಆದ ಮೈಮ್ ಗೋಪಿ ಸಾರು ಚೀಫ್ ಗೆಸ್ಟ್ ಆಗಿ ಇವತ್ತು ಬಂದಿದ್ದರು, ಹಾಗೂ ಹಲವಾರು ಪ್ರೈಸಸ್ ಸಹ ಇವತ್ತು ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಆಗ್ತಾ ಇರೋದು. ಈ ಒಂದು ಬಾಸ್ಕೋ ಸಂಸ್ಥೆಗೆ ನಿಜವಾಗಿಯೂ ಎಲ್ಲರೂ ಒಂದೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಸಹಕಾರ ಮಾಡ್ತಾರೆ. ಸರ್ಕಾರದಿಂದ ಸಹಕಾರ ಇದೆ ಮತ್ತು ಬೇರೆ ಹಲವಾರು ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಮೀಡಿಯಾದಿಂದ ಸಹ ನಮಗೆ ಸಹಕಾರ ಸಿಗ್ತಾ ಇರೋದು. ನಾವು ನಮ್ಮ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಮುಂದುವರಿಸ್ತಾ ಇರೋದು. ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳಿ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಮುಗಿಸ್ತೀನಿ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್.